அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. என்ன நண்பர்களே, இந்த கன்னிராசி நண்பர்களே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வார்த்தை தான், இதை தான் நீங்கள் அதிகமாக எதிர்பார்ப்பீங்க. எல்லாரும் நம்மக்கிட்ட பேசணும், பழகணும், உறவாடணும், உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். முடிந்த அளவுக்கு உங்களால் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்த நீங்களாக சரி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி பண்ணி, குடும்ப விஷயமாகட்டும், வேலை விஷயமாகட்டும், எல்லா விஷயத்துலையுமே முயற்சி பண்ணி உங்களால் எந்த அளவுக்கு அதை சரி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மற்றவங்களுடைய ஹெல்ப் இல்லாமல் நீங்களாக முயற்சி செய்து வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா புதன் பகவான். கன்னி ராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 1, 2, 3, 4 பாதங்களும், சித்திரை 1, 2 பாதங்களும் இந்த கன்னி ராசியில் அடங்கும். புதன் பகவான் உச்சம் பெறக்கூடிய ஒரே ராசி அப்படின்னா இந்த கன்னி ராசியை சொல்லலாம். புதன் மட்டும்தான் தன்னுடைய ராசியில் ஒன்றான கன்னியிலேயே உச்சம் அடைகிறார். அதனால் கன்னி ராசி அன்பர்கள் மற்றவங்க பேசினா பேசுவாங்க, இல்லைன்னா கொஞ்சம் அமைதியாக தான் இருப்பாங்க. ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா தன்னைத்தானே அறிமுகப்படுத்தி கொண்டு மற்றவங்கள பேச வைத்து அதுக்கப்புறம் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க சுற்றி நடக்கும் எல்லா விஷயத்தையுமே, அதாவது வெளிச்சத்துக்கு வராத பல விஷயங்களை இவங்க தட்டி கேட்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு இடத்துல ஒரு தவறு நடக்குது, எல்லாரும் சேர்ந்து அதை மூடி மறைக்கிறாங்க அப்படின்னா கூட அந்த விஷயத்தை இவங்க தட்டி கேட்கக்கூடியவங்களாக இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு ஒரு விருந்தினராக கூட இந்த கன்னிராசி அன்பர்கள் வராங்க அப்படின்னா அந்த வீட்டில் என்னென்ன தப்பு எங்கெங்கே நடக்குது, என்னதெல்லாம் சரியில்லாமல் இருக்குது அப்படிங்கிறது இவங்களுடைய கண்ணை அப்படியே உறுத்திக்கிட்டே இருக்கும். அதை சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் இவங்களுக்கு ஓடிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா மற்றவங்க கிட்ட வேலை செய்தாலும் கூட பெரும்பாலும் தன்னுடைய உழைப்பால் ஒரு சொந்தமாக ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்களாக அந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க. பணம் குறைவாக இருந்தாலும் கூட மனதுக்கு பிடித்த வேலையை தான் பெரும்பாலும் தேர்ந்தெடுக்கக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க. நீண்ட நாட்கள் இவங்களால் ஒரே வேலையில் ஒரே தொழிலில் இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். கன்னிராசியில் பிறந்தவங்க ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட கொஞ்சம் அச்சம், கூச்ச சுபாவம் இதெல்லாம் அதிகமாக கொஞ்சம் இருக்கும். இவங்களுடைய தோற்றத்தை வைத்து இவங்களுடைய வயதை கணிக்க முடியாது. ரொம்ப எளிமையான தோற்றம் உடையவங்களாக இருப்பாங்க. ரொம்ப கூர்மையான சிந்தனை உடையவங்களாகவும் இவங்க இருப்பாங்க. நீண்ட நாட்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை கூட ரொம்ப ஞாபகம் வச்சுருக்கவங்களா இருப்பாங்க. நடுத்தரமான உயரமும் இயற்கையான அழகும் பெற்று இருக்கக்கூடியவங்கள இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மெல்ல தான் நடக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நல்லா வேகமாக நடக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக தான் முடிவு எடுப்பாங்க. பொதுவாகவே ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறதுனா மற்றவங்க கிட்ட ஆலோசனை கேட்காம இவங்க முடிவே எடுக்க மாட்டாங்க. மற்றவங்களுடைய பேச்சை அதிகம் கேட்கக்கூடியவங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு வெளியில் சுற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். உலக விஷயம் எல்லாமே தெரிந்திருந்தாலும் கூட அதிகம் ஆர்வம் இருக்கும். எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். பேச்சுலேயும் செயல்லையும் முடிந்த அளவுக்கு மற்றவங்களுடைய மனதை புண்படுத்தாமல் பேசக்கூடியவங்க. குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் தங்களை மாற்றிக்குவாங்க. அதே மாதிரி யாருமே அவ்வளோ எளிதாக இவங்களை ஏமாற்ற முடியாது. அவசர காரியம்னா கூட கொஞ்சம் சுக சௌகரியங்களை ஆராய்ந்து அதற்கேற்ப தான் செயல்படுவாங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே இவங்கக்கிட்ட நல்ல நடத்தை இருக்கும். வசீகரமான தோற்றம் இருந்தாலும் கூட, எல்லாவற்றையும் அறிந்திருந்தாலும் கூட ஒரு ஆங்காரம் அப்படிங்கிறது இல்லாமல் எப்பவுமே ரொம்ப பொறுமையாக நிதானமாக நம்பிக்கைக்குரியவங்களாக இருக்கக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தா இந்த கன்னிராசி அன்பர்களை சொல்லலாம். யாரையுமே அதிகம் புண்படுத்த மாட்டாங்க. நல்ல வழியில் நடக்க கற்றுக் கொடுக்கக்கூடியவங்க அப்படின்னா இந்த கன்னிராசி அன்பர்களை சொல்லலாம். மற்றவங்கள உபசரிக்கிறதா இருக்கட்டும், மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதா இருக்கட்டும், அது எல்லாமே இந்த கன்னிராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம். அதனால் இந்த கன்னிராசி அன்பர்கள் எப்பவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ரொம்ப நிதானமாகவும் செயல்பட்டு ஒவ்வொரு காரியத்தையும் சாதிக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். உறவினர்களால் சில டைம் தொல்லைகள் ஏற்பட்டாலும் கூட அதையும் ரொம்ப பொறுமையாக எதிர்கொள்ளக்கூடியவங்க இந்த கன்னிராசி அன்பர்கள். பெரும்பாலும் இவங்களுக்கு எதிரிகள் அதிகம் இருக்க மாட்டாங்க. ரொம்ப சாந்தமான வார்த்தையை அதிகம் பேசுகிறதுனால இவங்களுக்கு அதிகம் எதிரிகள் இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் பேசியே தன்னுடைய அறிவாற்றலால் எல்லாத்தையும் சாதிக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். தவறு செய்பவர்களுக்கு கூட அன்பால் பேசி திருத்திடலாம் அப்படின்னு ஒரு இயல்பான குணம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்கும். சரி, இவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, தொழில், வியாபாரம், குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் எப்படி அமைய போகுது, இனி வருகின்ற காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு
எப்போவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய நண்பர்கள் அல்லது உறவினர்கள் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எந்த விஷயத்தில் அவங்களுக்கு நன்மைகள் கிடைக்க போகுது அப்படின்னு அறிந்து தெரிஞ்சு நடந்துப்பாங்க. சரி, நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் சூரிய பகவான் 5 மற்றும் 6ஆம் இடத்துல இருக்கிறார். முதலாளிகளின் அன்பை பெறுவது கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆக கொஞ்சம் அர்ப்பணிப்புணர்வோடு வேலை செஞ்சீங்க அப்படின்னா அவருடைய அன்பும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் கிடைக்கும். அலட்சியமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த டைமு சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றவங்க விஷயத்தில் அதிகம் நீங்கள் தலையிட வேண்டாம். சந்திரனோட நகர்வு பல நன்மைகளை ஏற்படுத்தினாலும் கூட குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் அப்பப்போ ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது. எப்பவும் போல் கொஞ்சம் நிதானமாக யோசித்து செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். கோபத்தை தூக்கி எறிஞ்சிட்டு கொஞ்சமாவது பொறுமையாக இருங்க. இல்லற வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமையும் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறார். தாயார் வழியில் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுடைய நண்பர்கள் மூலமாக இந்த வாரத்தில் நடைபெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. தொழிலுக்கு தேவையான உதவிகள் அனைத்துமே கிடைக்கும். புதன் உங்களுடைய ராசி அதிபதி என்பதனால அவர் 5 மற்றும் 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். வியாபாரத்தை பெருக்குவதற்காக புத்திசாலித்தனமாக நல்ல முடிவு எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். அதனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு நிலையான வருமானம் கிடைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை நீங்கள் இந்த வாரத்திலேயே கூட செய்யக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறார். நினைத்த காரியத்தை ரொம்ப சுலபமாக இந்த டைம் நடத்திடுவீங்க. அதனால் மற்றவங்களுடைய பாராட்டும் இந்த டைமு கிடைக்கும். ஏதாவது தடங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட நீங்கள் அதை பேசியே சாதிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. உங்களுடைய புத்திசாலித்தனமும் உங்களுடைய நிதானமும் உங்களுடைய பேச்சாற்றலும் இந்த டைம் சிறப்பாக இருக்கிறதுனால சின்ன சின்ன தடைகள் வந்தால் கூட அதை சரி செய்யறதுக்கு என்ன வழியோ அதை நீங்கள் கரெக்டாக செய்திருவீங்க. அதனால் நல்ல ஒரு நன்மை நிறைந்த வாரமாக தான் வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கிறார். வீட்டில் ஏதாவது சுப நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. வீட்டில் ஏதாவது இன்பம் தர மாதிரி ஒரு நல்ல செய்தி தேடி வரும். கணவன் மனைவி இடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிணக்குகள்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய பிள்ளைகள் மூலமாக கூட ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு விஷயம் வருகின்ற வாரத்தில் இருக்கும். சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறார். வீட்டில் கொஞ்சம் சுப செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதற்காக கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். திட்டமிட்டு செலவு செய்யுங்க. கண்டிப்பாக எந்த ஒரு பண தட்டுப்பாடும் ஏற்படாது. ராகு பகவான் 7ஆம் வீட்டில் இருக்கிறார். திருமண நிகழ்ச்சியெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. அவசரமாக முடிவு செஞ்சீங்க அப்படின்னா சின்ன சின்ன சிக்கல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் யோசித்து செயல்படுங்க. கேது பகவான் ராசியில் இருக்கிறார். அளந்து பேசுங்க. இல்லை அப்படின்னா சின்ன சின்ன அவஸ்தைப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு பாதிப்பு எதுவும் ஏற்படாது. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு நேரம் சம்பந்தமான விஷயங்கள் இந்த வாரம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கரெக்டான டைமில் உணவு எடுத்துக்கிறது, கரெக்டான டைமில் வேலைக்கு போகிறது, கரெக்டாக என்ன வேலையை எந்த நேரத்தில் செய்யணுமோ அதை கரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. இன்றைக்கு செய்ய வேண்டிய வேலையை இன்றைக்கே செய்து முடிச்சிருங்க. நாளைக்கு அப்படிங்கிற வார்த்தையே உங்களுக்கு இருக்கக்கூடாது. சோம்பேறித்தனம் இருக்காத வரைக்கும் உங்களுக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்தவங்கள குறை சொல்லிகிட்டு இருக்காதீங்க. நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. அதற்காக முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு நன்மை நிறைந்த வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகமெல்லாம் இருக்குது. கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அதே மாதிரி வேலை நிரந்தரம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு வேலை நிரந்தரம் போன்றவையெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. வியாபாரத்தில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படும். அதை கொஞ்சம் கவனமாக கூடுதலாக கொஞ்சம் உழைப்பை போட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். இறையருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த வாரத்தில் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் செய்யும் தவறுக்கு கடவுளை குறை சொல்லிகிட்டு இருக்காதீங்க. தினமுமே அம்மனை வழிபட்டுக்கிட்டு வாங்க. உங்களுக்கு மனோதைரியம் கொஞ்சம் குறைந்த மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் மனதைரியம் அதிகரிக்கிறதுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் அம்மனை
முருகனை வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றம் வரும். இந்த கன்னிராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வருகின்ற நாட்கள் கொஞ்சம் யோசித்து செயல்பட்டீங்கன்னா பெரிய எந்த ஒரு பாதிப்புமே வராது. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. தேங்க்யூ.